ஹேப்பி மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ நம்ம அந்த 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 10th இன்ட்ரோட புக் பேக் 1 மார்க்கு ஆல்ரெடி வந்து ஒரு 4 யூனிட் பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதில் அடுத்த 4 யூனிட் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5th யூனிட் எடுத்துக்கலாம். கோஆர்டினேட் ஜாமெட்ரியோடைய 1 மார்க் தான். இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது மாதிரி இருக்குங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்து முக்கோணத்துடைய பரப்பளவு தான் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ முக்கோணத்தின் பரப்பு. ஸோ ஃபார்முலாஸ் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம 1 மார்க் தான் ஷார்ட்கட்டாக தான் பார்க்குறோம். சரிங்களா? சும்மா ஒரு ட்ரிக்ஸு எப்படி நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான். இப்போ பாருங்கள் 5 5 5 நம்பரே வந்து 5 5ன்னு வருதுங்களா? இப்போ பரப்பு அப்படின்னாலே ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வரும். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? 25. ஸோ ஆன்சர் இது தான். ஓகேவா? பரப்புனாலே ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 5 ஸ்கொயர் இங்கே வர்றது எல்லாமே 5 5 5ன்னு வருது. அதனால் 5 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி கொஸ்டினில் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் ஆப்போசிட் எக்ஸ் எடுக்கணும். எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா ஒய் எடுக்கணும். இந்த ரூலை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்செப்டில் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் ஒய் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சரில் எக்ஸை நம்ம பார்க்கணும். இங்கே ஒய்யில் 10ன்னு இருக்கா, அப்போ எக்ஸில் 10. ஸோ அவ்வளோதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டினில் எக்ஸ் வந்திருக்கு. அப்போ ஆன்சரில் என்ன வரணும்? ஒய் வரணும். ஒய் எங்கே இருக்குது? செகண்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். நம்ம வந்து கொஸ்டினே படிக்க தேவையில்லை, சும்மா ஒரு ட்ரிக்ஸு, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இங்கே பி இருக்க இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் கொஸ்டினு. ஒரே கோட்டில் அமையும் தானே? அப்போ ஒரே கோட்டில் அமையும்னா ஒரே மாதிரி இருக்கிற புள்ளி இந்த புள்ளி இருக்குது. இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 9 வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? சும்மா ஒரு ஷார்ட்கட்டாக பார்த்துரும். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா, சந்திக்கும் புள்ளி என்னான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டில் வர்றது 4, செகண்டில் வர்றது 8. ஃபஸ்ட்டு சின்ன நம்பராக இருக்குது, அப்புறம் பெரிய நம்பராக இருக்குது. அப்போ ஆப்ஷனில் என்ன பாருங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பராக எங்கே இருக்குது பாருங்கள். இதில் பெருசு இருக்குது, இது வராது. இது ஓகே, இது ஓகே, இது சேமாக இருக்குது, இது வராது. அப்போ இது ரெண்டில் ஒன்று நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சின்ன நம்பரு பெரிய நம்பர், அப்போ சின்ன நம்பர் பெரிய நம்பர், சின்ன நம்பர் பெரிய நம்பர். இப்போ செகண்ட் கண்டிஷனை பாருங்களேன், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 8. அப்போ இந்த 2 பாயிண்ட்டு ஆட் பண்ணால் 8 வரணும். இதை ஆட் பண்ணால் 6 தான் வரும். அப்போ இது வராது. இதை ஆட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். அவ்வளோதான். ஓகேவா? இதில் வந்து 2 கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் அந்த கான்செப்ட் ஒன்று, இல்லை இதில் ஒன்றும் இல்லை. இந்த இதில் இருக்கிற பாயிண்ட் எடுத்து போய் இங்கே கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆன்சர் வரும். அதேமாதிரி எக்ஸ் ஒய்க்கு இதை கொடுத்தோன்னா ஆன்சர் வரும். அப்படி நம்ம சூஸ் பண்ணலாம். இல்லை இப்படி சும்மா கொஞ்சம் ட்ரிக்ஸாக ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த புள்ளி கோட்டோட சாய்வு கொடுத்துருக்காங்க 1/8ன்னு. சாய்வு 1/8 கொடுத்துட்டு இங்கே என்ன நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஏவோட வேல்யூ என்னான்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட் தானே, சாய்வு 1/8 தானே, அது 1 டைம் 4 2 டைம்ஸ் சும்மா லைட்டாக. அப்போ ஆன்சர் நம்பர் என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்குது. அப்போ ஆன்சர் 2. அவ்வளோதான். ஸோ அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இங்கே வந்து 2 பாயிண்ட் கொடுத்துட்டு இணைக்கும் கோட்டுக்கான செங்குத்து கோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. செங்குத்து கோட்டுனாலே நம்ம எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும், நேராக செங்குத்தாக நிற்கிறோம் அப்படின்றமா. அப்போ ஸ்ட்ரெயிட்டானா 1ன்ற மாதிரி நினச்சிக்கலாம். அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன கிடைக்குன்னா 1. ஓகேவா? ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், இது மாதிரி கொடுத்துட்டு பிகியோட சாய்வு கொடுத்துருக்காங்க. செங்குத்தான கோண இரு சமவெட்டின்னு கொடுத்துருக்காங்க. செங்குத்து அப்படின்னாலே நம்ம கண்டிஷனை ஒன்று அப்ளை பண்ணுறோம்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிஷன் என்ன? m1 m2 ஈக்குவல் டு -1. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து ஒரு பர்பெண்டிகுலர் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதை ஃபாலோ பண்ண கூட இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த தான் ஆன்சர். ஓகேவா? இது கூட -√3 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். இது கேன்சல் ஆகிட்டு -1 ஆன்சர் வரும். ஸோ அப்போ ஆன்சர் √3. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒய்ன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு ஆன்சரில் என்ன வரணும்? எக்ஸ் வரணும். இங்கே ஆனால் எல்லாமே வருது. அப்போ நம்பரை பாருங்கள், 8 5. ஓகேங்களா? இங்கே 8 இருக்குது, 5 இருக்குது. அப்போ +5 +8 எங்கே இருக்குது பாருங்கள். இதில் எங்கே இருக்கும் அப்படின்னா +5 +8 ரெண்டும் இங்கே தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் இது தான். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள், 10th கொஸ்டின். ஸோ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அது நேர்கோட்டுக்கு செங்குத்தாகவும் ஆதி புள்ளி வழியாகவும் செல்லும்னு சொல்லிட்டாங்க. ஆர்ஜின் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே ஆதி புள்ளி அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த கான்ஸ்டன்ட் இருக்காது. ஓகேவா? அப்போ கான்ஸ்டன்ட் இல்லாமல் இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது, இது வராது. இங்கேயும் இருக்குது, இதுவும் வராது. ஏன்னா ஆர்ஜின் அப்படின்னாலே கான்ஸ்டன்ட் வரக்கூடாது. இது 2 வரலாம். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் அப்படியே வருது. அதனால் கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆன்சர் அது இருக்காது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் தேர்ட் ஆன்சர். இங்கே பாருங்கள், L1 L2 L3 L4 இங்கே 4 கொடுத்துருக்காங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பேன், ஏபிசின்னு கொடுத்துருப்பேன். ஆல்டர்னேட்டிவாக எடுப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே L1 L2 L3
L4. அப்படியே ஆல்டர்னேட்டிவாக பாருங்கள், இதில் எந்த பேட்ச் இருக்கோ அதான் ஆன்சர். L1 L3 இருக்கான்னு பார்த்தோன்னா எங்கேயுமே இருக்காது. அப்போ L2 L4 இருக்கான்னு பார்த்தீங்கன்னா L2 L4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஆப்ஷனில் L2 L4 இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த நேர்கோட்டுடைய சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா y = mx + c. இங்கே என்ன இருக்குன்னா 8yன்னு இருக்குது. அப்போ 8 உள்ளே வந்து டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ 8 டிவைட் பண்ணுறோம். இதை கேன்சல் பண்ணால் 1/2 கிடைக்குங்களா? அப்போ 1/2னா ஆஃப். அப்போ 0.5. இது கரெக்டாக இருக்குது. இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ அடுத்தது இதை செக் பண்ணுங்கள். 8 21 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 somethingல வரும். அப்போ 2 இங்கே 1 பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 அப்போ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். இதை நம்ம அப்படியே கண்டிஷனாகவே வச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு கொஷின் கொடுத்துட்டு நாற்கரம்னு கொடுத்துருக்காங்களா? நாற்கரம் அப்படின்னாலே 4ன்னு அர்த்தமா? அப்போ இங்கே 4ன்னு வரணும். இரு பக்கம் இணை மற்றும் இரு பக்கம், இங்கே 2 பக்கம் இங்கே 2 பக்கம், மொத்தம் 4ன்னு வந்துச்சா? அப்போ ஆன்சர் இது தான். அடுத்தது செகண்டை பாருங்கள், செகண்ட் கொஸ்டின்லேயும் நாற்கரன் இருக்குது. அப்போ இங்கேயும் 4 வர மாதிரி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இரு பக்கம் இருக்குது, அனைத்து பக்கம் இருக்குது, இரு பக்கம் இருக்குது, இரு ஜோடின்னு இருக்கா? அப்போ 2 ஜோடினா நான் 4ன்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி நம்ம கொஞ்சம் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வெட்டக்கூடிய புள்ளியாக கொண்ட நேர்கோடு. ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட் இதில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இங்கே ப்ளஸ் மைனஸ் வருது. இதில் பார்த்திங்க அப்படின்னா 2ஐயும் மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்பர் 2ஐயும் ஆட் பண்ணால் 3 வரணும். இந்த ஈக்குவேஷன் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி இருக்கும். 2 + 1 3. அப்போ ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா வேறு எதுவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த 6th யூனிட்டோட 1 மார்க்கு. சரிங்களா? இப்போ 6th யூனிட் பாருங்கள், இது மாதிரி இருக்கா? நியூமரேட்டரில் ஒரு நம்பர் 1 இருக்குது, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ 1/1 ஆன்சர் என்ன வரும்? 1/1க்கு 1 தான். அப்போ ஆன்சர் இது தான் வரும். ஓகேவா? நம்பர் மட்டும் எடுத்துக்கங்க, வேறு எதுவும் வேண்டாம். இங்கே பாருங்கள், இங்கே டேனு, கொசிகன் ஸ்கொயரு, டேனு இப்படி கொடுத்துருக்காங்களா? இதில் என்ன பண்ணலான்னா மேக்ஸிமம் அதிகமாக என்ன இருக்குன்னா டேன் இருக்கா? அப்போ டேனில் இருக்கான்னு பார்க்கலாம் ஆன்சரு. டேன் ஆன்சரில் இல்லை. அப்போ டேனுக்கு நம்ம இன்னொன்று எதை பண்ணோம்னா காட்டை ஆப்போசிட்டாக சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதனால் டேனுக்கு காட்டு வர மாதிரி அது பார்த்துக்குறோம். அப்போ காட்டு ஆன்சர், 4th ஆப்ஷன். அடுத்தது இங்கே பாருங்கள், இது மாதிரி கொடுத்துட்டு கே இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு கேட்குறாங்களா? இதில் ஒன்றும் இல்லை, இருக்கிற டேர்ம்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. ஆன்சர் 7. ஓகேவா? ஸோ இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, பி வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏ அண்டு பி, சரியா? 2 வேல்யூவும் கொடுத்துட்டு இந்த ஆன்சர் கேட்குறாங்களா? இதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இந்த ஏ ஸ்கொயர் இருக்குல்ல, இது மட்டும் பாருங்கள், A2 2A சும்மா லைட்டாக. அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 2A. ஆன்சர் இது தான், ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 5 இங்கே ஸ்கொயர் தானே கேட்குறாங்க. வர நம்பர்னா 5ன்னு இருக்குது. 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 25 வரணும். ஸோ இப்போ ஆன்சர் 25 வர மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே சைனு காசு 2 சேம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை விட்டுருங்க, இது சேம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது மாதிரி கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்களா? இங்கே அதே மாதிரி தான். இப்போ ஒரு டேம் இருக்குது, 2 டேம் இருக்குது, 3 டேம் இருக்குது. அப்போ 3 வர மாதிரி நியூமரேட்டரில் 3 வரணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது இங்கே பாருங்கள், எக்ஸு கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட்டு ஒய் கொடுத்துருக்காங்களா? எக்ஸும் ஒய்யும் வேறு வேறு இருக்குது. இங்கே டேன் இருக்குது, இங்கே சீக்கன் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக எது இருக்குதுன்னு பாருங்கள். XY XY XY. இங்கே பாருங்கள், YXன்னு இருக்குது. சரியா? ஒய் ஃபஸ்ட்டில் வந்துச்சு. அப்போ ஆன்சர் இது தான், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் இது தான். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 8th கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரு டேம் தானே, இது ஃபுல்லாக ஒரு டேம், ஏன்னா மல்டிபிள்குள்ளே இருக்குது. அதனால் 1 2 அவ்வளோதான் ஆன்சர். இதுக்கு 2, 2 டேமும் இருக்குது. அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டில் வர நம்பரு இங்கே நம்ம நம்பர் எடுத்தோம்ல அதே மாதிரி 1 + 1 ஆன்சர் 2 அப்படின்னு கூட மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ இருக்குது, கியூ வேல்யூ இருக்குது, இது கேட்குறாங்க. இதே மாதிரி ஆல்ரெடி ஒன்று பார்த்துடலாம். அதே மாதிரி தான் இங்கே ஃபஸ்ட்டு என்ன வருது? பி ஸ்கொயர் வருது. பி ஸ்கொயர் இங்கே பார்த்திங்கன்னா அதே மாதிரி பி வருதுங்களா? அவ்வளோதான், பி ஸ்கொயர் பி. ஆன்சர் இது தான். ஃபஸ்ட்டில் பி ஸ்கொயர் இருக்குது, அப்படி கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் பி ஸ்கொயர் அப்படி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு கோபுரத்துடைய உயரம் கொடுத்துருக்காங்க, அது நிழலுடைய நீளத்து உள்ள விகிதம் கொடுத்துருக்காங்களா?
இதில் ஒரு நம்பர் வந்து √3ன்னு இருக்குது. அப்போ √3யோட எந்த வேல்யூக்கு நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வர சம் எல்லாத்துலேயுமே டேனை தான் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ டேனோட 60க்கு தான் √3ன்னு கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்சர் 60 டிகிரி ஆன்சர் அது தான். ஓகேவா? சும்மா லைட்டாக அப்படியே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்களா, போஸ்ட் கொடுத்துட்டு இங்கே என்னென்ன கொஸ்டினுக்கு நம்பர் இருக்குது, பின்னு ஒன்று இருக்குது, 60 ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 30 டிகிரின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போ ஆப்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் பேஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக. ஓகேவா? 30 60 0க்கு 0 கேன்சல் பண்ணால் 3 6 ஸோ அது மாதிரி வருதா? அப்போ B 3 6 இதை பேஸ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னா B/3 3 டேபிள் வர மாதிரி இருக்குமா? 0க்கு 0 எடுத்துருங்க. அப்போ B 3 6 அப்போ B/3 ஏன்னா 3 டேபிளில் வர மாதிரி அப்படி வச்சுக்கணுன்னா இப்போ 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பார்த்திங்கன்னா 60 மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு 30 இருக்குது, இங்கே ஒரு 45 டிகிரி இருக்குது. கோபுரத்துடைய நிழல் கேட்குறாங்க. நிழல் அப்படின்னாலே நம்மளுடைய ஷேடோ எங்கே இருக்குன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் 45 டிகிரிக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா 43. ஓகேவா? ஸோ இதான் ஆன்சர். அப்படியே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு 43 இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 60 இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா 30 இருக்குது. ஆட் பண்ணால் 90 வருதுங்களா? அப்போ 90 சம்திங்கில் வரணும். 43 90 ஆன்சர் இதுதான். ஸோ இப்படி கூட நம்ம இதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பில்டிங் கொடுத்துருப்பாங்க. இங்கே 20 மீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 60 டிகிரி இருக்குது. ஓகேவா? இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 30 டிகிரி இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பில்டிங்கோட அடி உயரம் கொடுத்துருப்பாங்க. அடி உயரம் ஒரே பில்டிங் தானே, அப்போ மேக்ஸிமம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அப்படி நம்ம லைட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே 20 10 3 மல்டிப்ளை பண்ணால் 30. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 30 5 3s are 15. ஸோ இங்கே செட் ஆகலை. 20 10 செட் ஆகலை. 30 10 3s are 30. ஸோ சேமாக இருக்குது ஆன்சர், அவ்வளோதான். ஓகேவா? சும்மா லைட்டாக அப்படி மேக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 2 மடங்கு 2 நபரின் உயரத்தை போல் 2 மடங்கு 2 நபர் 2 2 2ன்னு இருக்குங்களா? அப்போ 2 டைம் 2 2 வர மாதிரி எங்கே இருக்குன்னா இது மட்டும்தான் இருக்கும். ஆன்சர் அது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஏரியிலேருந்து மேகம் தான் கேட்டிருப்போம். ஸோ மேகத்துடைய ஹைட்டு நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், ஹைட்டு வந்து ப்ளஸில் தான் சொல்லுவோம், மைனஸில் எப்பவுமே சொல்ல மாட்டோம். அப்போ மேலே நியூமரேட்டரில் ப்ளஸ் இருக்கணும். ஏன்னா ஹைட்டுன்றது ப்ளஸில் தானே சொல்லுவோம். அப்போ இதில் மட்டும்தான் ப்ளஸ் வரும். ஆன்சர் இது தான். இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ இது நமக்கு இருக்காது. இதில் எதுவும் இல்லைன்றதும் இல்லை. ஹைட்டுன்றதை ப்ளஸில் சொல்லுவோம். அப்போ நியூமரேட்டரில் ப்ளஸ் வரணும். ஸோ ஆன்சர் இது தான். ஓகே, தேங்க்யூ.